திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். கொலையாளி சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டமும் பாய்ந்துள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கில் அடுத்த கட்ட மகிழ்ச்சியாக இருந்த கவின் செல்வ கணேஷ் இன்று தம்முடன் இல்லை என்று குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உடைந்து போயுள்ளனர். ஐடி நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம், வசதி வாய்ப்பு எதிலும் குறைவில்லை என்ற நிலையில் காதல் விவகாரத்தில் கொடூரமாக கொலை செய்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கொலை செய்த இளைஞருடன் சேர்ந்து அவரின் பெற்றோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க கவின் குடும்பத்தினர் கோரியுள்ளனர். பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த தம்பதி சந்திரசேகர், தமிழ்ச்செல்வி. இந்த தம்பதியின் மகன் 25 வயதான கவின் செல்வ கணேஷ் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு குடும்பத்துடன் சென்றபோது சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சுர்ஜித்தின் அக்காவுடன் வேறு சமூகத்தைச் சேர்ந்த கவின் பழகிய ஆத்திரத்தில் அவரை ஆணவ கொலை செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரும் உடந்தையாக இருந்ததாக கவினின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வழக்கில் சுர்ஜித் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் சுர்ஜித்துடன் சேர்த்து அவரின் பெற்றோரையும் கைது செய்ய கவினின் குடும்பத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளனர். அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுர்ஜித்தை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் அடைக்க திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹாதிமணி உத்தரவிட்டுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள அவரிடம் அதற்கான ஆவணத்தை காட்டி போலீசார் கையெழுத்து பெற்றனர். மேலும் கவின் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சுதந்திரமான, நியாயமான, பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்யவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி விளக்கமளித்துள்ளார். ஆனால் சுர்ஜித் 4 மாதங்களில் குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைத்து வெளியே வந்துவிடக்கூடும் என்று கவினின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகன் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் அவரது பெற்றோருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கொலை பண்ணி அரை மணி நேரத்தில் அவங்க அப்பா, தாயம்மா எல்லாமே பக்கத்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுதாங்க. அரை மணி நேரத்தில். அப்போ திட்டமிட்டு தானே பிள்ளைய செய்தாங்க. கேட்டால் அப்பா லீவில் தான் இருந்தாலும் எங்கே இருந்தாலே தெரியாதுங்க. அரை மணி நேரத்தில் எப்படி அப்பா தாய்மாமனோட போய் ஆஜர முடியும்? அதே ஸ்டேஷனில் பணிபுரிந்து அவங்க சொந்தக்காரங்க இன்ஸ்பெக்டர், அவங்க முன்னாலே பையனை சரண்டர் பண்ணுதாங்க. எப்படி நீதி கிடைக்கும்? சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இது கைது பண்ணணும். அதுக்கு இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது. ஒன்று சிபிஐ இல்லை மத்திய புலனாய்வுத்துறை. எனக்கு அங்கே தான் நீதி கிடைக்கும். விசாரணை சஸ்பெண்ட் தானே பண்ணியிருக்கிய, ஏன் கைது பண்ணல? ஏன் காலை ஒடிக்கல? அவனை குற்றவாளிய கொடூரமான முறையில் ஆவணப்படங்களை பண்ணியிருக்கான். பாளையங்கோட்டில் ஒரு கொலை நடந்தது, 6 பேரை காலை ஒடிச்சாங்க. இவனை காலை ஒடிச்சிட்டு கொண்டு போக வேண்டியதானே? ராஜ மரியாதையில் இருக்கான் அவன். இன்னைக்கு
அவங்க அம்மா அப்பா ராஜாமறையோட கமிஷனர் ஆஃபீஸில் தான் இருக்காங்க, போலீஸுடைய கஸ்டடியில் தான் இருக்காங்க. இதற்கிடையில் கவின் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தது. பல்வேறு இடங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்ற வீடியோ பல்வேறு கனவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த கவின் காதல் விவகாரத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்டதை எண்ணி அவரது உறவினர்கள் உடைந்து போய் உள்ளனர். இந்த சூழலில் அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இடம் பகவத், தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா, DIG சந்தோஷ் உள்ளிட்டோர் கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு நேரில் சென்றனர். அங்கு அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளதை எடுத்துக் கூறி கவினின் உடலை வாங்குமாறு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர்.